அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் கர்நாடக முதலமைச்சராக எடியூரப்பா இன்று பதவியேற்கிறார். 15 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் வாஜுபாய் வாலா உத்தரவிட்டுள்ளார். 224 தொகுதிகள் கொண்ட கர்நாடக சட்டப்பேரவையில் 222 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டு நேற்று முன்தினம் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. பாரதிய ஜனதா கட்சி 104 இடங்களில் வெற்றி பெற்ற போதிலும் ஆட்சியமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனினும் ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநர் வஜுபாய் வாலாவிடம் கடிதம் அளித்திருந்தார். இதேபோன்று காங்கிரஸ் உள்ளிட்ட 117 உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக கூறி ஆட்சியமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரியிருந்தார் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த குமாரசாமி. ஆளுநர் யாருக்கு அழைப்பு விடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு நொடிக்கு நொடி எகிரிக்கொண்டே இருந்தது. சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்திய ஆளுநர் பாஜகவைச் சேர்ந்த எடியூரப்பாவை ஆட்சி அமைக்குமாறு அழைப்பு விடுத்தார். அதன்படி கர்நாடக முதலமைச்சராக இன்று காலை 9 மணிக்கு எடியூரப்பா பதவியேற்கிறார். One important thing I have already declared, Shri Yediyurappa ji alone as the Chief Minister is taking the oath tomorrow. We will go for complete cabinet after we prove the majority on the floor. இதனிடையே கர்நாடகாவில் ஆட்சி அமைக்க எடியூரப்பாவுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்தது சட்டவிரோதம் என மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சியைச் சேர்ந்த குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநரே குதிரை பேரத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டுள்ளதாக சாடினார். To given a time up to 15 days. Why he has given? There is no majority. He had only 104. Any other supporting letters has given by this BJP friends? They have to give the letter up to 112. Where is the letter? Who is going to support them? From BJP, from Congress or JDS only, they have to purchase the MLAs. This governor totally what he has given the time up to 15 days, this is unconstitutional. ஆளுநர் தங்களை அழைக்காத நிலையில் ஆதரவு எம்எல்ஏக்களுடன் அடுத்த கட்ட ஆலோசனையில் தீவிரமாக இறங்கியுள்ளார் குமாரசாமி.